வெல்கம் டு ஐ ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எரும முருகேஷ் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. கம்பெனி பொறுப்பில்ல. வாங்கங்க, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களாங்க? என்ன முருகேசா ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே. அது வேற ஒண்ணும் இல்லைங்கங்க, நம்ம சேனல் லோகோங்கங்க நீங்க மாத்தணும்னு எல்லாரும் சொன்னீங்கங்க. அத கேட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சேனல் லோகோவையும் மாத்திட்டோங்கங்க. ஆனா மாத்தின பின்னாடிங்கங்க சை இந்த லோகோலாம் எவனாவது பாப்பனா? அப்படியா? அட பாவிங்களா. திரும்பி பழைய லோகோ வச்சாரா? பழைய லோகோவை போடுறா அப்படின்னு நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கங்க. இப்படி சொன்னதுங்க நம்ம சேனல் டீமே ஆடி போயிருச்சுதுங்க. எப்படிடா இப்பதான் மாத்தி போட்ட லோகோவை மறுபடி மாத்துறதுன்னு மாத்திட்டாங்களா? மாத்திட்டாரு. என்ன செய்வா யோசிமா தெரியாது. நான் 1 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அந்த 1 மணி நேரத்துல நம்ம யாரை அவனுக்கு காட்டணும். யோசிங்க. நம்மளால முடியாது. யோசிங்க. என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது. அவன சந்தோஷமா இருக்க விட கூடாது. இன்னொருத்தர வாழ விட கூடாது. நம்மளால முடியும். யோசி. ஒன்னால முடியும் யோசி. யோசிங்க. ஓல்ட் தான் வைக்கணும் வந்திருக்கு. அப்புறம் எதுக்கு மாத்த சொன்னீங்க? சை என்னடா வாழ்க்கை. நான் எச்சு துப்புறத விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. யூடியூப் வரலாற்றிலேயே லோகோவை மாத்தி விளையாடி அசிங்கப்பட்ட ஒரே சேனல் நம்ம சேனலா தான் இருக்கும். அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அது என்னங்கடா போடு வரைக்கும் இருந்துட்டு போட்ட பின்னாடி பழைய லோகமே மாத்துன்னு சொல்றது. சரி இனி உங்க யாரையும் நம்புறதா இல்லடா. நம்பவே மாட்டேன்டா. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்பவே மாட்டேன்டா. எவனையும் நம்ப மாட்டேன்டா. இல்லைங்க அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. சரி நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். சலார் ரிலீஸ் அப்போனே கேக்குறீங்கப்பா. ரோஸ்ட் எங்க இதோ போன வாரம் தான் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. தூக்கின்னு வந்துட்டேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? சாரி கூசு வருது. சந்தோஷமா இந்த ரோஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க. பிரபாஸ்னா நான் வேணும்ட்டே பண்ணலனா. நானும் சாகோல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். சாகோ பண்ணா நம்ம சேனல்ல ரோஸ்ட் வீடியோ வந்துச்சு. அடுத்து ராஜேஷியாம் பண்ணா அப்பவும் ரோஸ்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆதி புருஷ் பண்ணா அப்பவும் ரோஸ்ட் வந்துச்சு. சரி நீல் மாமாவோட சேர்ந்து சலார் பண்றியே அதுவாது நல்லா பண்ணுவியன்னு பார்த்தா இப்போ அதுக்கும் ரோஸ்ட்ல வந்து நிக்குது. நானும் உன்னோட ஒவ்வொரு ரோஸ்ட் வீடியோக்கு முன்னாடியே இனி அடுத்து வர படம் நல்லா பண்ணிடுவா, அடுத்த படம் நல்லா தந்துருவான்னு சொல்லி தான் பண்றேன். ஆனா நீ நல்ல படம் தார மாதிரியே தெரியலையே. எனக்கு என்னமோ படம் இருக்கிற டைரக்டர் பிரச்சனை மாதிரி தெரியல. அது என்னமோ உன்னிடம் இருக்கிறது. இதுல காமெடியே என்னன்னா நம்ம நீல் மாமா பண்ணதுதான். கேஜிஎஃப் ஆவது பரவாயில்லைங்க. அது 1981ல நடக்கிற ஸ்டோரி கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஆனா இந்த சலா 2017ல நடக்குதுங்க. 2017ல கஹன்சார்னு ஒரு சிட்டி, அங்க யாருமே போக முடியாது மோஸ்ட் நோட்டோரியஸ் சிட்டின்னு ஒரு உருட்டி உகர படத்தோட ரீடெயில்னு அதையே ரீரிலீஸ் பண்ண பாத்தியா? அங்க நிக்கிறமே நீ பிரபாஸ்னா உகரம் படம் பார்த்துடாது வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் சொல்லி நிறுத்திடுறல. இதான் அந்த படம். இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் ஃபிலிம். ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா யாராவது இந்த பொண்ணை காப்பாத்த மாட்டீங்களா? என்ன தரையில பேசலாம் திரையில வருது. லைவ்ரிலே கொஞ்சம் ಈ ಒಂದೇ ಒಂದ್ ಕಾರಣಕ್ಕೆ ಕೈಯಾದ್ರೂ ಮುಗಿ ಕೈಯಾದ್ರೂ ಮಾಡು. ಅಪ್ಪ ನೀ ಯಾರ ಮೇಲೆயும் ಕೈ வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குறது நான் தான். அதே டைலாக்ப்பா. அதான்ப்பா அதே படம் தான்ப்பா. ஏன்பா நீ வேற டைலாக் மட்டும் இல்ல. நான் தெரியல எனக்கு இந்த படம்னு. இல்ல எல்லாருமே சொல்லிட்டாங்க. தெரியல எனக்கு. அம்மாடி கப்பில கரெக்ட்டா இருக்கு. ಹೋಗಿ ಆ ಹುಡುಗಿನ ರಕ್ಷಿಸು. இப்ப கைய வெயின்னு சொல்லி சத்தியத்தை திரும்ப வாங்குறதும் நான் தான். ரைட் அதேதானா? அதான் போல. அதேதான். சேம். என்ன எடிட்டிங்லாம் நடந்துருக்கு. ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்களா?
படத்தோட ஸ்டார்டிங்ல சின்ன வயசு ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் உள்ள நட்பை எடுத்து காட்டுறேன்னு ஒரு சீனுங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட மூக்கு கடியத்தை ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிறான். அவனை அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாப்ல. அங்க போனா ஹீரோ கேக்குறாரு, மூக்கு கடியத்தை கொடுக்கணும்னா என்னடா பண்ணணும்? இதோ அங்க பாரு ஒரு தடிப்பையன் இருக்கால, அவனை அடி தாரேன்றாப்ல. நம்மளும் கிளம்பி போய் அவன் கிட்ட வம்பிழுத்து அவன் அடிக்க வரும் போதுன்னு பார்த்து பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பா இருந்து தொங்குது, அதை பிடிச்சிடறாப்ல. 2 பேருக்கும் கரண்ட் ஷாக் போட்டு தூக்கி வீசிடுது. என்னடா சின்ன பையன் வந்து உங்களுக்கு தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க சொன்னா கேளுடா போயிடுறா அங்க என்னடா பேச்சு மண்ணன மாதிரி உட்கார்ந்திருக்க வாடானா இல்ல கர்மத்தையா பண்ணிடுறா ஏன் அவசரம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க வாடா டேய் என் கூட ஒத்துக்கிட்டு வாடா டேய் அட மண்ட கோளாறு உள்ளவங்களே, என்ன இத்தனி காட்டு மூக்குத்திக்கு போறா பெரிய அக்க போறாங்கல்லவா இருக்கின்றது அப்படின்ற மாதிரி. அதுவும் கரண்ட் அடிப்பட்ட ஹீரோவை நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எழுப்புவாப்ல. அது சரி டேய் எவன்டா கரண்ட் அடிப்பட்டவன் வாயில டொமாட்டோ சூஸ் ஊத்துனவன்? என்னன்னு இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல சேப்பா இருக்குல்ல? நெத்தம் சாரி ரத்தம். கரண்ட் அடிப்பட்ட ரத்தம்லாம் வருமோ? எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தானே தெரியும். இதுவாது பரவாயில்லைங்க. சின்ன ஹீரோக்கு கரண்ட் அடிப்பட்டதுல மண்டை கலங்கிடுச்சு போல. ஏன் தெரியுமா? மயக்கத்துல இருந்து எழுந்து தலைமை ஒரு டயலாக் சொல்றான். இதுக்கு மேல இவன் மூக்கு கடியத்துல கைய வச்ச இனிமே என் கையில கரண்ட் கம்பி இருக்காது, கரண்ட் கம்பம் தான். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நாட் ஓன்லி திஸ்ங்க, இது மாதிரி படத்துல ஏகப்பட்ட டயலாக் இருக்குது. அதை ஒவ்வொன்னா பின்னாடி பாப்போம். இது மாதிரி குட்டி ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் உள்ள நட்பை எடுத்து சொல்றேன்னு தம்மா துண்டு மூக்குத்திக்கு சண்டை போடுறது, ஹீரோ அம்மாவை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறது, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்னு சத்தியம் பண்றதுன்னு ஆரம்பத்திலேயே பல சீன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? உனக்காக தூண்டில்ல எறாவாவும் இருப்பேன், சுறாவாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். Come, let's enjoy ourselves. Give a beautiful kiss to your great king, baby. Come, come. இப்படி 2 நண்பர்களுடைய அந்யோன்ய நட்பை காட்டி முடிச்சா 2017 ஓபன் பண்றாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய பொண்ணு இந்தியாவுக்கு வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்ருதி ஹாசன். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இந்தியால நம்ம ஒரு மூலையில 4 கேங் தேடிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அந்த பொண்ணை பிடிக்கவானா? கிடையாது. அந்த பொண்ணை இப்ப காப்பாத்த வந்து நம்ம ரெபல் ஸ்டார் பிரபாஸ்னா அந்த 4 கேங்க தேடிட்டு இருப்பானுங்க. அதனால அந்த பொண்ணை தூக்குறது பிளான். அதுவும் அந்த கேங் எப்படின்னா இந்தியாவில இருக்க எல்லா சிசிடிவியோட ஆக்சஸும் உங்ககிட்ட இருக்கும். எந்த சிசிடிவில கேப்சர் ஆனாலும் நம்ம பிரபாஸ்னா மாட்டிக்குவாப்ல. ஆனா நம்ம பிரபாஸ்னா எப்படின்னா அசாம்ல போய் சிசிடிவியே இல்லாத ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. பிரபாஸ்னா மைண்ட் வாய் சிசிடிவியை வச்சாடா கண்டுபிடிக்கிறீங்க, சிசிடிவியே இல்லாத ஊருக்கு போறான்டா. சிசிடிவியே இல்லாத ஊரு, எல்லா சிசிடிவியும் பார்க்கக்கூடிய வில்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். இப்போ அந்த பொண்ணை ஏன் தேடுறாங்க, பிரபாஸ்னாவை ஏன் தேடுறாங்க, இவருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நாங்க கேட்க கூடாது. ஏன்னா அது சஸ்பென்ஸா கவனமா வச்சிருக்காங்க. சோ பிரபாஸ்னா அந்த ஊரை விட்டே வெளியே போகாம அந்த பொண்ணு அங்க கூட்டின்னு வர வச்சிருப்பாப்ல. பொண்ணு அங்க வந்ததும் அதே ஊர்ல அந்த பொண்ணை ஒரு டீச்சர் மாதிரி வச்சிருப்பாப்ல. சரி பிரபாஸ்னா அங்க என்ன பண்றாப்லன்னா அங்க ஒரு மைண்ட் இருக்கும், அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல, அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்ட புள்ள, கோவத்தை அடக்கி வச்சுட்டு இருப்பாரு. எந்த அளவு தூரத்துக்கு கோவத்தை அடக்குவாப்லனா ஹீரோயினை சீண்ட ஒரு 4 அடியாளுங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க யாரையுமே அடிக்காம மொத்த கோவத்தையும் பக்கத்துல இருந்த கம்பத்து மேல காட்டுவாங்க. கொஞ்சம் வாராதான் இருக்கும். போலீஸா பாபா இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு டூ மச் 3 மச் இதெல்லாம். இது டூ மச். அது மட்டும் கிடையாது, சோறுக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிட மாட்டாப்ல, சோறுக்கு மிளகா பொடி போட்டு தான் சாப்பிடுவாரு. ஆமாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டா, யார்கிட்டயும் பழக மாட்டா, எவ்வளவு காரம் சாப்பிட்டாலும் கோவப்பட மாட்டான்.
இது போக இந்த படையப்பா படத்துல எப்படி நீலாம்பரி ஒரே ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்களோ அது போல இங்க ஒரு அக்கா, அவங்களுக்கு ஒரு சூரியக்காரி அம்மா. அந்த அக்காவை பாத்தீங்கன்னா அவன் வேணும்னே உட்கார்ந்து இருப்பாங்க. நீலங்கில் உங்க யூனிவர்ஸ்ல சாதாரண மனுஷன் எவனுமே இருக்க மாட்டாங்க. சூப்பர் பவர் வச்சிருக்க ஹீரோ, எதையும் சாதிக்கக்கூடிய வில்லன், சிசிடிவியே இல்லாத ஒரு பல வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க வில்லிக்கு ஒரு சூரியக்கார அம்மா. சரி, அந்த அக்காக்கு எவன்டா வேணும்னா அதையும் சொல்ல மாட்டாங்களாம். சஸ்பென்ஸ் அண்ணன் எல்லா சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ணி மாஸ் காட்ட போகிறார் அப்படின்னு போதுதாங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா ஒரு கேங் ட்ரக்ஸ் கடத்துறானுங்க. அது நிறைய கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் போகுது. சோ அத கஸ்டம்ஸ்ல புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு உள்ள திறந்து பார்த்தா அந்த ட்ரக்ஸ் போட்டியில எல்லாம் ஒரு சீல் அடிச்சிருக்காங்க. அத பார்த்ததும் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் அள்ளு விட்டுருது. அதை அனுப்புங்க யாரும் தொடாதீங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. சரி, என்ன சங்கதின்னு கேட்டா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு பிரதேசத்துல இருந்து வரணும். அங்க இருந்து வந்த ட்ரக்ஸ யாருனாலும் புடிச்சா அவங்க குடும்பத்தையே கொண்டுடுவாங்களாம். இந்தியால சிஎம்பிஎம் எல்லாரும் பயப்படுற அந்த ஏரியால நவீன வெப்பன்ஸ், ஆர்மி போர்ஸ் ஏகபோக பில்டப். ஃபிக்ஷனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? 2017 வந்து நின்னுட்டு ஏதோ பிரதேசமா யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, யாரும் இது வரைக்கும் அங்க போனது இல்லையா, எல்லாரும் பயப்படுவாங்க. நீலா என்னன்னா இதெல்லாம் அவன் இப்போலாம் கையில அம்மா துண்டு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு காலையில இருந்து தூங்க வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உன்னோட ஃபிக்ஷன் வேர்ல்டு மட்டும் ஏன்னா ஏதோ ஏலியன் வேர்ல்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கட்டுக்கதை நினைச்சேன். அந்த பிரதேசம் இருக்காது இல்லையான்னு தெரியாது. ஆனா அத பத்தி கேள்விப்பட்டப்ப வந்த பயம் மட்டும் நிஜமா. ஒரு நேர்காணல் விடுறேன். சரிதான், படத்தோட கதை தான் கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி கண்டமேனிக்கு ஓடுதுன்னா ஹீரோவோட அம்மா ஹீரோவை ரொம்ப கண்டிப்பா வளர்க்குறாங்க. 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. அவளை ஏன் கேக் போட்டு வச்சிருக்காங்க, அதை கூட தொட விட மாட்டேங்கிறாங்க. கெட்டு போயிருமா? இது போக சரிப்பா படம் என்ன ஒரு 3/4 மணி நேரம் ஓடிடுச்சா, அண்ணே ஒரு பாட்டு போட்டுக்கிறேன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஹீரோட அம்மா டீச்சருங்க. அவங்க கிளாஸ் நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுவாங்க. அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு சாங். சொல்லி கொடுத்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டீச்சர். ஏன்னா ஏன் டியூரேஷன் கூட்டுறது எப்படின்னு தெரியாட்டி வளம போல உருட்டி எதையாவது உருட்டி விட வேண்டியது தானே. ஒரு பிரதேசம் அங்க மட்டும்தான் கடவுளுக்கும் ஏலியனுக்கும் டைரக்டா தொடர்பு இருக்குது. அதை யாரும் பார்த்தது இல்ல. ஆனா அப்படி ஒரு இடம் இருக்கு. சார் ஒரு கேன பாட்டு முடிஞ்சா வில்லன்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறானுங்க. வந்த அடியால் அந்த பொண்ணை இழுத்துட்டும் போறாங்க. அப்ப கூட நம்ம பிரபாஸ்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க. ஏன்னா அவங்க அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்காரு. ஆனா அவங்க அம்மாவே ஒரு கட்டத்துல டேய் மகளே நீ தாண்டா அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொன்னதும் போதும் இது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம பிரபாஸ்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் குடுக்குறாப்ல. அங்கதான் நம்ம நீல் மாமா அவர் எடுத்த உகரம் படத்துல இருந்த சீனை அப்படியே காப்பி பண்ணி சீன் ஷார்ட் ஃப்ரேம் எதுவுமே மாத்தாம ரீக்ரியேட் பண்ணிருப்பாப்ல. ஆனா நான் இதெல்லாம் கூட குத்தம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எனக்கே இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்குங்க. அது என்னன்னா நம்ம பிரபாஸ்னா தான் வம்பிழுத்துட்டாருல, தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் காட்டிட்டாருன்றதுனால அவங்க அம்மா அந்த ஊரை விட்டே காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்க. அப்போ மறுபடி வில்லனுங்க குறிப்பா ஸ்டார்டிங்ல ஒரு வண்டி ட்ரக்ஸ்ல சீல் வச்சு எடுத்துட்டு கிளம்பிச்சுல, அந்த வண்டியில இருக்கவனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இப்படி வார வழியில ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த சீலை வச்சிருங்கன்னு சொல்ல அதே போலவும் நடக்கும். இதையெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்க நம்ம பிரபாஸ்னா அம்மா பார்த்து அவங்களுக்கு மனசு தாங்கல. அதனால மறுபடியும் போய் காப்பாத்துன்னு சொல்ல அண்ணன் என்ன நினைச்சாரோ எங்க இருந்து வந்தாரோ தெரியல, ஒரு பெரிய மிசைல் வண்டி ஹைடெக் கன்லாம் எடுத்துட்டு வந்து அந்த வண்டி பார்டர் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி நகர்த்தி எடுத்துறாப்ல. இப்போ இதெல்லாம் அந்த சூரியக்கார கிளம்பியும் அவளோட மகள் இருக்காங்கல்ல, அவன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களும் வீட்டுல உட்காந்தே பாத்துன்னு இருக்காங்க. எப்படியா அவங்க தான் சிசிடிவி. அப்போ அந்த அக்கா சொல்றாங்க இதெல்லாம் ஏன் பிளான் தாண்டா, அந்த சீல் போட்ட வண்டியை நிறுத்தினா என்ன ஆகுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அந்த பொண்ணுக்கும் சீலை போட்டு அந்த வண்டியில ஏத்த சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப அவனும் வந்துட்டான், தொட்டுட்டான். ஐயோ என்னையா சொல்ற, அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னா சும்மா அந்த சீலை கண்டுபிடிச்சதே நம்ம பிரபாஸ்னா தானே. அந்த சீலுக்கே சொந்தமான இடம் கான்சாரா. அதை இப்ப ஆள்றது வரதராஜ மன்னா, அதாவது நம்ம பிருத்திவிராஜ். இப்ப இதை அவன் தொட்டான்ல, அதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வர போகுதுன்னு சொல்லி இத்தனை ட்விஸ்டோட ஒரு ஃபயரான இன்டர்வல் கொடுக்குறாங்க. சில கதைகள் பார்க்க பயமா இருக்கும், சில கதைகள் கேட்க பயமா இருக்கும், சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும். அவன் கதையை கேட்கறியா? உண்மையை
சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நிறைய பேருக்கு மிக்ஸ்டான ஒப்பீனியன் கூட இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் சிலருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். லாஜிக்கெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ அப்படியே செகண்ட் ஹாஃப்க்குள்ள உள்நுழைவோமா மக்களே? செகண்ட் ஹாஃப் பிடிக்கல போலயாதுங்க. இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் பெருசுதான். வெரி பிக். அதாவது பிளாஷ்பேக் கான் சார்னு ஒரு சிட்டி, அங்க ஹைடெக் வெப்பன்ல இருந்து உலகத்திலேயே அசைக்க முடியாத ஆர்மி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அவ்வளவு இந்தியன் கவர்மெண்ட்டையே ரூல் பண்றது இவங்க தான். சோ இந்த கான் சார ஒரு 3 வம்சம் ஆண்டுட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளார வந்த ஒரு பிரச்சனையில 2 வம்சம் சேர்ந்து ஒரு வம்சத்தை அடியோட அழிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் கழித்து மறுபடியும் கான் சார யார் ஆள்றது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. சோ இதுக்காக ஆல்ரெடி உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றரசர்களும் உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த வெப்பன்ஸ் கொண்ட பல ஆர்மி போர்ஸும் உள்ள கொண்டு வராங்க. ஆனா தலைவர் பிருத்திவிராஜ் யார கொண்டு வராரு தெரியுமா? ஒருத்த ஆளு பல வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தன்னோட நண்பனை கூட்டிட்டு வராப்ல. பல நாட்டு ஆர்மி போர்ஸுக்கு எதிராக ஒரே ஒருத்தன் அப்படின்ற லைனை கேட்கும் பொழுதே பல தெலுங்கு படங்களுடைய சாயல் வந்து போகுதேடா அப்படின்னு நாங்க யோசிக்கும் பொழுதே நம்ம பிருத்திவிராஜ் பிரபாஸ்னாவை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் சொல்றாப்ல. நாம எங்க உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்மியை கூட்டிட்டு வந்தாலும் சரியா வராது. கான் சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியாது. அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னியா டயலாக் இது? ஒருவேளை தமிழ் டப்பிங்ல தான் இப்படி இருக்கா, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல சரியா இருக்குமா? ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்குதுங்க. சரி நம்ம கதைக்கு வருவோம். அப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம பிரபாஸ்னா பல நாட்டு ஆர்மி போர்ஸுக்கு எதிராக ஒத்தாளா சண்டை பிடிச்சு கிளம்புவாரு. கிளம்புவாரு, அதோட படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் கூட இருக்குங்க படத்துல. ஆரம்பத்துல ஒரு 3 வம்சம் இருக்குல்ல, அதுல ஒரு வம்சத்தை அடியோட அடிச்சிருவாங்களே, அதுல மிஞ்சி போன ஒரு ஆள் தான் நம்ம பிரபாஸ்னா. ஆக்சுவலா அந்த அரியாசனமே நம்ம பிரபாஸ்னாக்கு தான் சொந்தமா. பட் அது அவருக்கு தெரியாமலே தன்னோட நண்பனுக்கு தான் அந்த அரியாசனம் கிடைக்கணும்னு சண்டை போடுவாரு. இதுதான் கதை சுருக்கம். இப்ப நீங்க கேட்கலாம், அண்ணன் ஒத்தாளா சண்டை போடுற அளவு அவ்வளவு பயங்கரமானவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு படம் பூராமே என்ன சொல்றானுங்கன்னா, வரதா சொன்னது கரெக்ட் தான். நிஜமா ஒரு பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. 1 hour later. இவனுங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து தாண்டா பைத்தியக்காரன் மாத்திருக்கு. ஆனா பிறந்ததுல இருந்த அவன் பைத்தியக்காரன் தான். வந்தோனே மறந்துட்டு நெஜ பைத்தியக்காரனாவே மாத்திட்டீங்களேடா. நோ பிரபாஸ்னா அவனை படம் நடிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சீனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதாவது வில்லனுங்கெல்லாம் நம்ம பிருத்திவிராஜ கொல்லணும்னு பைத்தியங்கள் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா ஆமாங்க, அவனுங்களுக்கு எல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்து ஜாம்பி ஆக்கி வச்சிருப்பாங்க. ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு எவனாவது உள்ள போனா கடிச்சு கொதறிடுவானுங்க. ஆமா சார், இவங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கிறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு அவங்களை கடத்தி கொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, உயிர் போற நேரத்துல கூட பிரபாஸ்னா போய் டாட்டூ எல்லாம் போடுவாரு. இப்படி டிசைனா யோசிச்சு கிரிஞ்சி சீனா வச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்கும் பொழுது ஃப்ரெண்டுக்காக வந்த மாதிரி தெரியல, ஏதோ தொடக்கூடாதுன்னு சொன்னதடா, கேட்கல. உனக்கும் கேட்டுச்சதா? உன்னை எப்படிடா தொடுவான்? என்ன சொல்ல வராரு? என் கண்ணுல என்ன தெரியுதோ. A few moments later. புரிஞ்சவே பிஸ்தா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படம் நல்லா இல்லைன்னு ஒரு பொதுவா சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா இது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் ஏன் இது ஆடியன்ஸ் மத்தியில கேஜிஎஃப் அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஹீரோவை அடிக்க வர வில்லன்ஸ் எல்லாம் கன் வச்சிருந்தாலும் எவனுமே சுட மாட்டான். அப்படியே ஒரு 1 லட்சம் புல்லட்டை சுட்டு தள்ளுனாலுமே கூட ஹீரோ மேல ஒரு புல்லட்டுமே படாது அப்படின்ற காமனான லாஜிக் மிஸ்டேக் இந்த படம் கூடவே இருந்தாலுமே கூட கேஜிஎஃப்ல கூட தான் இப்படி இருந்துச்சு. ஆனா அப்போ மட்டும் கேஜிஎஃப் தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடணுமே, இப்போ ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசன் நம்பர் 1, ஸ்டோரி ஸ்டேஜிங். KGF 1 and KGF 2 ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி ஸ்டேஜிங் இருக்கும். அப்படின்னா என்னன்றீங்களா? KGF 1 and 2 னு 2 பார்ட்டா வந்திருந்தாலுமே கூட KGF 1 ல ஒரு கதை இருக்கும். அத ப்ராப்பரா தொடங்கி KGF 1 லயே முடிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது கருடனை கொல்றதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரை உள்ள அனுப்புறாங்க. அவன் போய் கருடனை கொன்னானா இல்லையான்றது KGF 1 ஓட கதை. சோ கருடனை கொன்னுட்டான், இப்ப அவன் கையில தான் KGF இருக்குது. அத அவன் எப்படி கொண்டு போனா அப்படின்றது KGF 2 ஓட கதை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டுக்குமே 2
கதை இருக்கும். சோ இந்த ரெண்டு படத்தையும் தனித்தனியா பார்த்தாலுமே ஒரு ஃபுல் மூவி பார்த்த சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் கிடைக்கும். ஆனா சலார்ல எப்படின்னா எந்த ஒரு கதையுமே ப்ராப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல வர பொண்ணுக்கும் பிரபாஸ்னாக்கும் என்ன சம்பந்தம், அவளையே இவர் காப்பாத்துறது அப்படின்றது தெரியாது. நண்பர்களா இருந்த பிரபாசன் பிருத்திவிராஜ் நண்பர்களா இல்ல அப்படின்னு இன்டர்வல்ல ரிவீல் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரியாது. சரி பிளாஷ்பேக்கையாவது ஃபுல்லா முடிப்பாங்களான்னா கஹன் சாரா அவங்க ரெண்டு பேரும் கைப்பற்றினாங்களா இல்ல பிரபாஸ்னா தான் அந்த அரியாசனத்தோட ராஜா அப்படின்றது அவருக்கு தெரியுமா, இது எதுக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம படத்தை முடிச்சதால ஆடியன்ஸுக்கு என்னடா இப்ப நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருமே தவிர ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்திருக்காது. ரீசன் நம்பர் 2 விஷுவல் கன்ஃபியூஷன். அப்படின்னா என்னன்றீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த படத்தோட கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணுது, அப்புறம் 90s காலகட்டத்திலேயே நடக்குது அண்ட் 2017லயும் டிராவல் பண்ணுது. சோ அந்த பீரியட்ஸ் எல்லாம் விஷுவலி டிஃபரண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்த எல்லா பீரியட்டுமே கிட்டத்தட்ட படத்துல ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஹான் சாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய கஹான் சாருக்கும் என்ன டிஃபரண்ட்னா ஜஸ்ட் குடிசையெல்லாம் பில்டிங்ஸா மாறி இருக்குமே தவிர மத்ததெல்லாம் அங்க அப்படியே தான் இருந்திருக்கும். சோ படம் பார்க்கக்கூடிய நமக்கு படத்தோட விஷுவலி கனெக்ட் ஆக முடியாது. அவ்வளவு ஏங்க, உங்கள பலர் இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த கதை பல பீரியட்ஸ்ல டிராவல் ஆகுதுன்றது தெரியாமலே பார்த்திருப்பீங்க. மேபி இப்ப நான் சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். சோ ஒருவேளை இந்த பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா டிஃபரண்ட் பண்ணி காட்டி அவ்வளவு ஏங்க ஜஸ்ட் ஒரு கலர் டோன்லயாவது டிஃபரண்ட் பண்ணி காட்டி இருந்தாங்கன்னா ஆடியன்ஸும் கதையோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. முக்கியமா ஆடியன்ஸுக்கு கதை புரிஞ்சிருக்கும். ரீசன் நம்பர் 3 ஹீரோ பில்டப். கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா யாருமே ஹீரோக்கு பில்டப்பே கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ படத்துல என்ன பண்றாரோ அந்த விஷயங்கள் தான் அவருக்கு ஹீரோயிசமாவே மாறும். ஆனா சலார் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லனா பிரபாஸ்னாக்கு டயலாக்ஸே கிடையாது. மொத்தமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஏங்க மொத்த படத்துலயே ஒரு 3 பக்க டயலாக் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிக்சர் பூராமே சுத்தி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு பில்டப் ஏத்தின்னு இருக்கும். அதுலயும் முக்கியமா அந்த பிருத்திவிராஜோட கேரக்டர் இருக்கே, ஐயோ நீ ஒரு ராஜாயா மன்னர் பரம்பரை, சோ எவ்வளவு கம்பீரமா இருக்கணுமா இல்லையா. ஆனா பிருத்திவிராஜுடைய கேரக்டர் அப்படின்னா எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாப்ல, கை கட்டி நிக்கக்கூடிய கேரக்டர். அதுவும் போதாத குறைக்கு பிரபாஸுக்கு இவரு தான் படம் பூராமே பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. படம் பூராமே இந்த மனுஷனுக்கு இதுதான் வேலை. சரி ஹீரோயிசம் ஏத்திட்டீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்ல. முக்கியமா கேஜிஎஃப்ல ராக்கி பாய் அப்படின்னு சொல்லுது. ராக்கி பாயை விட நமக்கு அந்த பிஜிஎம் தான் ஞாபகத்துக்கே வரும். அப்படி இந்த படத்துல ஒரு கன்வின்சிங்கான பிஜிஎம் இல்லன்றது ஒரு கவலை. சோ இது தாங்க இந்த படம் சரியா ஆடியன்ஸ் மத்தியில ரீச் ஆகல அப்படின்றதுக்கு நான் நினைக்கக்கூடிய காரணங்கள். சோ இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுமா, அதுல இந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. படத்துல டயலாக் இல்ல, டயலாக்ஸ்ல தான் படம் இருக்கு. அவன் சாப்பிட்டியான்னு கேட்டான்னு சொல்லுவான், சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான். அவனுக்கு எப்ப பசிக்கும்னு கேட்காதீங்க, அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். அவன் பசிக்கும் போது வேட்டையாடுவான். அந்த வேட்டையாடும் போது உங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் நம்மளால ஹரி கிட்ட கொடுத்துருக்கணும். என்ன ஸ்கிரிப்ட் அரை மணி நேரத்துக்கு தானே இருக்குது, இது போதாதேடா அப்படின்ற பாப்ல ஃபாஸ்டா போயிருக்க வேண்டிய கதையை இப்படி பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இத தியேட்டர்ல பார்த்ததை விட இப்போ ரோஸ்டுக்காக ஓடிடில வந்த பின்னாடி பார்த்தேன். அப்ப படம் கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. சோ உங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்னப்பா போகும்போது நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப லேட்டு தான், எவ்வளவு நாளுக்கு அப்புறம் போட்டிருக்காரு. ஏதாவது வீடியோ வந்துச்சா கடைசியா? ஆனா கட் பண்ணிட்டேனா தெரியல, சவுண்ட் கேட்டுச்சு. வருது இல்லையா? ஆடாங்க நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அது அந்த படம் வந்து நாங்களும் பயங்கரமா எதிர்பார்த்தோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹைப் பண்ணி விட்டாங்க, இது கேஜிஎஃபோட முந்தின கதை அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் இந்த படத்தையே பார்க்க வெறுத்துட்டாங்க. உண்மையில அதான் மெயின் ரீசன். உண்மைதான், பில்டப் ஓவர் அந்த படத்துல. அது ரொம்ப அநியாயத்துக்கு பில்டப் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே பிரசன்ட் நீல் அவருதான் அந்த ஐடியா பண்ணதா இல்ல பில்டப் ஃபுல்லா பிரபாஸ் எழுதி கொடுத்தது மாதிரியா இருந்துச்சு? ஏன்னா பிருத்திவிக்கு அந்த பில்டப் இருக்காது, ஃபுல்லா பிரபாஸ்க்கு தான். எல்லாருமே இல்ல, இப்போ படத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜா இருக்கட்டும், இல்ல பிரபாஸ் அம்மாவா இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும், அப்புறம் ஸ்ருதிஹாசன் கூட ஒருத்தர் இருப்பாரு அவரும் இருக்கட்டும், எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரபாஸை மட்டும் தான் பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வில்ல முத கொண்டு இப்ப பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படமே பில்டப்ல தான் ஓடிட்டு இருக்கு. இன்ட்ரோ ஒவ்வொரு வாட்டியுமே அவரை எப்பெல்லாம் காட்டுறாங்களோ அப்பதான் புதுசா காட்டுற மாதிரியே காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த பிஜிஎம்மும் அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல. அது 1-2 சீன் சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே அந்த ஒரு கத்தி சீன்லாம் உண்டு, அதெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கு.
அதெல்லாம் உண்மையிலே நல்லா பயங்கரமா இருக்கும். ஆமா. பீஜமும் ஒண்ணும் நம்ம மனசுல நிக்கல. பாட்டும் ஒண்ணுமே நல்லா இல்ல. பாட்டும் அது சரியில்லை. பாட்டே தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. இதுல ஆமா. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வளவளன்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அந்த கோவப்படாம கோவம் இல்லாதவன் அப்படின்னு மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அடக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை நம்மளுக்கு பில்டப்பாவே காட்டியிருப்பாங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே தூக்கிட்டு வெறும் செகண்ட் ஹாஃபே ஒரு படமா எடுத்து உருப்படியா எடுத்துங்க. கதையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாஷ்பேக்கே வேண்டாங்கிறேன். அது ஸ்ட்ரெயிட்டா அந்த சின்ன வயசுல காட்டினாங்களே, அதுக்கப்புறம் அவர் பிரபாஸை திரும்பி கூட்டு வராரு, திரும்பி அந்த பிரச்சனை நடக்குது, அதோடயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்ருதிஹாசன் அந்த கதையே தேவையில்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையே தூக்கி குப்பையில போட்டு தேவையில்ல. அவங்க அம்மா அதுக்கு மேல ஐயோ அது கேஜிஎஃப்ல அவங்க அம்மாவோட கேரக்டர் அவ்வளவு கெத்தா இருக்கும். இதுல கடுப்பா இருந்தது கேரக்டர் பாக்கும்போது. ஒரு மாதிரி சென்டிமெண்டா வச்சு நம்மள சாவடிச்சு. சென்டிமெண்ட் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, ஒர்க் அவுட்டே ஆகல. அதான் சொல்றேன்ல, செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு அந்த படமா எடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா ஓடி இருக்கும். அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இழுக்கணும்னு இழுத்த மாதிரி இழுத்துட்டாங்க. ஆமா, இதுல பார்ட் 2 வேற வருது. அது என்ன பண்ணி வைக்க மேபி அதான் கடைசி நல்லாதான் சூப்பரா தான் முடிச்சிருக்காங்க. ஒரு ட்விஸ்டோட தான் முடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்கலாம். மேபி செகண்ட் பார்ட் இந்த அளவுக்கு பில்டப் மேபி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ரிவ்யூ எல்லாம் பார்த்திருப்பாங்க. மேபி அந்த பில்டப்லாம் கம்மி பண்ணிட்டு ஸ்டோரியில இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல எனக்கு அந்த கை அப்படி பிடிக்கும் போது அந்த இரும்பு கம்பியே அந்த கை ரேகையால அது ரொம்ப ஓவரா இருந்தது. எனக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? உங்களுக்கு கூட பரவாயில்லையா? அதுவாது சரி, உடம்பு ஏதாவது ஏத்திருக்கான், ஏதாவது அமுக்குள்ள இதாச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த கேக் வெட்டுற கத்தியெல்லாம் புடுங்குனதெல்லாம் டூ மச். அவங்க அம்மா தானே கேக் வெட்டுறதுக்குலாம் இந்த கத்தியை வச்சு இதெல்லாம் ரொம்ப அது பார்த்தாலே இப்போ நம்ம பில்டப் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பில்டப் பண்ணுவோம்ல, அவங்ககிட்ட பென்சில் குடுத்திராத அவ்வளவுதான் கொலை பண்ணிடுவான், அந்த மாதிரி பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல பில்டப் பண்றதெல்லாம் படத்துல ஒரிஜினலா ஒரு பெரிய ஹீரோக்கு யூஸ் பண்றது காமெடியா தான் தெரியுது. ஆமா, அதுல ஒரு குழந்தைய நான் ஒரு பாட்டு சொல்லிக்கிட்டு பாடுனோனே அந்த குழந்தை பாடும்போதே அந்த டப்பிங் சாங் அவ்வளவு கேவலமா இருக்கு. அது ஒரு பொண்ணு பாட விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. பொண்ணுதான் பாடுச்சு, பையனுக்கு ஒரு பொண்ணு பாடி இருக்கு. பொண்ணுதான் பாடும், ஆனா அதே பொண்ணையே பாட நிக்க வச்சிருக்கானா ஒரு பையன் தானே பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது பாட்டே வேண்டாம். அதான் சொல்றல, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வேண்டாம், தூக்கி போட்டிருக்கணும். அதான் ஃபுல்லாவே ட்ரோல், அந்த ட்ரோலுக்கு ஏத்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 1-2 சீன் நல்லா இருக்கு, அதை குறைய சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. சுத்தமா நானே வெறுத்து ஏன்டா வந்தோம் உண்மையிலே. நான் என்ன பிரபாஸ் படமே இப்படிதானா அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நாங்க உண்மையாவே போயிடலாமான்னு நினைச்சோம். இதுக்கு மேல உட்காந்தா பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு பாத்து சும்மா பார்த்தோம், அப்படிதான் பிடிச்சிச்சு. எங்களுக்கே அது சர்ப்ரைஸா பிடிச்சிருந்து. எங்களுக்கு பிடிச்சிருந்து. செகண்ட் ஹாஃப் நல்லதான். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.